இப்போ ஃபஸ்ட்டு பேபிக்கு ஃபுட்டு கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மடியில் படுக்க வச்சுக்கோங்க. நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த வாயை மட்டும் லைட்டாக திறக்கும். திறந்த உடனே இந்த ஊட்டியாச்சா, அவ்வளோதான். நீங்கள் ஒரு தடவை எடுத்திங்கன்னா இப்படி ஒரு அரை ஸ்பில்லர் வரும். அதை மெதுவாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது வாயை திறந்துக்கிட்டே இருந்தால் ஊட்டி விட்டுறலாம். சீக்கிரமாகவே சாப்பிட்றோம். அது வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா வேண்டான்னு சொல்லிடுச்சுன்னா நம்ம விட்டுறணும். இப்போ 2 days 3 days தான் நான் கொடுக்குறனால என்னடா சித்துமா, அப்புறம் ஒரு ஈர தண்ணியை வச்சு லைட்டாக நீங்கள் தொடச்சிருங்க. அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஊட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். அப்புறம் இந்த பாருங்கள், இந்த ஈர துணியை வச்சு நீங்கள் முகத்தை மட்டும் லைட்டாக தொடச்சிடணும். குறிப்பாக மூக்கு மேலே படக்கூடாது. பாருங்கள், காக்டெயிலோட 2 பேர்டுக்கும் 2 குஞ்சுக்கும் இப்போ நான் காலையில் ஃபுட்டு கொடுத்துட்டேன். டெய்லி நீங்கள் ஒரு 3 or 4 டைம் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா தான் அதுக்கு எப்பயுமே அந்த வயிறு இறப்பை குறையக்கூடாது. குறையாமல் நல்லா பார்த்துக்கணும். ஓரளவுக்கு சில இதில் அவங்க அம்மாவே கொடுப்பாங்க. நம்ம பழக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம பழக்கணும்னா நம்மக்கிட்ட நல்லா ஒட்டிக்கிடும். இப்போ நான் 2 டைம் கொடுத்துருக்கேன். இதுக்கு 3 டைம் கொடுத்துருக்கேன்.